ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹேக்கர்ஸ் டைப்பை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்காதவங்க யாரும் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோஸில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா மாடர்ன் ஹேக்கிங் டைட்டில்ஸை பற்றி தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மாடர்ன் ஹேக்கிங் டைட்டில்ஸ் இதில் 5 டைப் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்குங்க. டைட்டில்ஸ்லாம் எப்படி பிரித்தாங்கன்னா, ஒரு ஹேக்கரோட ஸ்கில்லை வச்சும் அவங்க எந்த நோக்கத்துக்காக ஹேக் பண்ணுறாங்கங்கிறத வச்சும் தான் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் பெஸ்ட் ஒன் தான் ஸ்கிரிப்ட் கிடிஸ்ன்னு சொல்கிறது. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, ஹேக்கிங் வேர்ல்டில் ஸ்டார்ட் ஸ்டேஜில் உள்ள ஹேக்கர்ஸ்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஹேக்கர்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் இல்லைன்னா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறவங்க தான் இவங்க தான். அவங்களுக்குன்னு சொந்தமாக ஹேக்கிங் டிவைஸ் ஆர் ஹேக்கிங் டூல்ஸ்களை க்ரியேட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி ஐடியா வந்து இவங்களுக்கு சரியான குறைவாகவே தான் இருக்கும். உதாரணமாக, ஜிதுன்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொடிய ஒருத்தனை இமேஜின் பண்ணிக்கங்க. ஜிதுவுக்கு புதுசாக ப்ரோக்ராம் எழுதவோ ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டியை பற்றியோ எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு ஹேக்கிங் டூல்ஸை ஆன்லைன்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தெரியும். ஒரு நாள் ஜிது இன்டர்நெட்டில் எல்ஓஐசிங்கிற ஒரு ஃப்ரீலி ஹேக்கிங் டூல் ஒன்று கண்டுபிடிக்கிறான். இந்த ஹேக்கிங் டூலை யூஸ் பண்ணி டிஓஎஸ் அப்படின்னா டேனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்கை நடத்துகிறாங்க. இவன் அந்த டூலை யூஸ் பண்ணி அவன் ஸ்கூல் வெப்சைட்டை அட்டாக் பண்ணும்போது ஓவர் டிராஃபிக்னால வெப்சைட் கிராஷ் ஆக துவங்கிருச்சுங்க. இதை பார்த்த ஸ்கூல் அவங்களோட ஆன்லைன் போர்ட்டலை டெம்பரரியாக ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு அட்டாக்கை குறைக்க ட்ரை பண்ணாங்க. அட்டாக்கை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் வெப்சைட்டை ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒருத்தரால் ஏற்கனவே செய்யப்பட்ட ஹேக்கிங் டூலை வச்சு அட்டாக் பண்ணவே முடியும். இருந்தாலும் இந்த உதாரணத்தில் வர ஜிதுங்கிறவரை டச் பண்ணாங்களா இருந்தால் மேலே லீகல் ஆக்ஷன் அண்ட் டிசிப்ளின் ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால அவரோட ஃப்யூச்சர் பாதிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸ்கிரிப்ட் கிட்ஸ் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் குறைவானவங்களாக இருந்தாலும் அவங்களால ஏற்பட்ட டேமேஜும் கூடவே தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், வல்னரபிலிட்டி புரோக்கர்ஸ். வல்னரபிலிட்டி புரோக்கர்ஸ்னால் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் கிரே டேக்கர்ஸை பற்றி. கிரே டேக்கர்ஸும் இவங்களும் சேம் தான். ஓகேவா? கிரே டேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர்ஸில் உள்ள பக்கை கண்டுபிடிச்சி அதை அந்த உரிய கம்பெனிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கிரே டேக்கர்ஸை தான் வல்னரபிலிட்டி புரோக்கர்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், சைபர் கிரிமினல். சைபர் கிரிமினல்னால் பிளாக் டேக்கர்ஸை தான் சொல்கிறாங்க. இவங்களோட மோட்டிவ் எப்படி இருக்குன்னா, மெயினாக காசாக தான் இருக்கும். இவங்களாம் இல்லீகலாக ஒருத்தரோட பணத்தையோ இல்லைன்னா டேட்டாஸையோ இல்லைன்னா அவங்களோட ஐடென்டிட்டியோ திருடுறவங்க தான் இவங்க. இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத வாங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டு வருவோம். அனுஷ்கருங்கிற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மேனை இமேஜின் பண்ணிக்கங்க. அவர் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு மிகவும் ஃபேமஸான ஒரு கம்பெனியிலேருந்து மெயில் வந்தது போல் ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. மெயிலில் டீட்டெயில்ஸை மேலோட்டமாக கொடுத்துட்டு மோர் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்காக ஒரு லிங்க் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அனுஷ்கர் என்ன பண்ணுறாருன்னா, அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் உண்மை தான் நம்பி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாரு. என்ன ஹைலைட்னா, அனுஷ்கருக்கு தெரியாது அந்த லிங்க்கில் மால்வேர்ஸ் இருக்காது. குறிப்பாக ஒரு வகையான ரேன்சம் வேர்னு சொல்லலாம். ரேன்சம் வேர் என்ன பண்ணுதுன்னா, அனுஷ்கர்ட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்லாம் என்கிரிப்ட் செஞ்சு அவருக்கு அதை யூஸ் பண்ண முடியாமல் மாற்றுது. அண்ட் அவர்கிட்ட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் ஒன்றும் காமிக்குது. அந்த மெசேஜ் தான் அவர் கொண்டிருக்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸஸ் பண்ணணும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை பிட்காயினில் மூலம் செலுத்த சொல்கிறாங்க. ஒரு அனுஷ்கர் ஒரு சைபர் கிரிமினல்ட அட்டாக்ல மாட்டின ஒருத்தராக தான் இருக்கார். அந்த கிரிமினல் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஐடென்டிட்டிலாம் மறைச்சி தனுஷ்கர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டிருக்கான். தனுஷ்கர் அந்த நிமிஷமே அவன்கிட்ட ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணும்போது தான் அவனோட பிசியில் ரென்சம் வேர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி, தனுஷ்கருக்கு அவர்கிட்ட டேட்டாஸ் பேக்கப்பும் இல்லை. இப்போ தனுஷ்கருக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்து டேட்டாஸ்லாம் திரும்ப எடுக்கிறது, இல்லைன்னா மெயின் அவர்கிட்ட பிஸ்னஸை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. பிஸ்னஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சைபர் கிரிமினலால் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது தான். ஓகேவா? இந்த செக்யூரிட்டி கம்பெனிஸ் அண்டு கவர்மெண்ட் எல்லாமே இவங்களை பிடிக்கிறதுக்கு இப்போயும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பிடிக்கவே முடியலை. ஏன்னா இவங்க பிடிக்க முடியாத இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, இவங்ககிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அன்வான்ட் லிங்க்ஸ்லாம் கிளிக் பண்ணாதீங்க. அண்டு உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்டு உங்களோட டேட்டாஸ்லாம் பேக்கப்பில் வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? இதுங்களை செஞ்சாலே நீங்கள் 50% அட்டாக்கு உள்வாங்க மாட்டீங்க.
ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஆக்டிவிஸ்ட். இவங்க எப்படிப்பட்ட ஹேக்கர்ஸ்னால், இவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் சமூக நோக்கத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள்ஸுக்கு பொலிட்டீஷியன்ஸ் ஐடியாஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இவங்ககிட்ட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸுக்கு அனோனிமஸ் ஹேக்கர்ஸ் எடுத்துங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்டுங்களை ஹேக் பண்ணுறது, சென்சிட்டிவ் டேட்டாஸை லீக் பண்ண, டிஓஎஸ் அட்டாக் செஞ்சு வெப்சைட்ஸ்லாம் ப்ளாக் பண்ணுறது. நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக், ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹேக்கர்ஸ். ஹேக்கர்ஸ்க்கெலாம் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஹேக்கர்ஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா கவர்மெண்ட்ஸ்க்காக வேலை செய்கிற ஹேக்கர்ஸ். இவங்களோட மிஷன்ஸ்லாம் பொலிட்டிக்கல் மோட்டிவாக மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸுக்கு வேற ஒரு நாட்டை டார்கெட் பண்ணி ஹேக் பண்ணுறது, ஒரு உளவு பார்க்குறது, முக்கியமான பொது கம்பெனிகளை சீர்குலைய வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறவங்க தான் இவங்க. எக்ஸாம்பிள்ஸுக்கு ரஷ்யா, வட கொரியா அண்டு சீனாவுக்கு இன்னும் ஒதுக்குன ஃபேமஸ் அட்டாக்கை எடுத்துக்கலாம். இந்த ஹேக்கர்ஸ்லாம் ரொம்பவுமே ஸ்கில் உள்ளவங்களா இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ரிசோர்ஸும் நிறையவே இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஹேக்கர்ஸை பற்றியும், அவங்க என்ன நோக்கத்துக்காக ஹேக் பண்ணுறாங்கிறத பற்றியும் தான் ஃபுல்லாக கவர் பண்ணி முடித்தோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.